சுற்று வட்டார பயிர் ரசிகர்களே, காலையில் கடசட்டும் மாலையில் வீடு திரும்பும் விவசாய குடும்பங்களே, இன்று இந்தியாவை வருங்கால வல்லரசாகக்கூடிய இளைஞர்களை தலைவர்களே, கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தவர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்ந்த நன்றி நடிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கரகாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் இல்லப்பா, கராட்டம் வச்சா தான் நேரம் நம்மளுக்கு ஆம்பளை பேச அதிகமா ஊதுது. ஹலோ, என்ன பண்ற? கழுதைக்கு வாக்கப்பட்டா அது பெருசா இருக்குன்னு சொன்னா விடவா போகுது? உதச்சாலும் பொதி சுமந்ததே ஆகணும். ஒரு நாளைக்கும் படுற வாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நேற்று பட்டம் பாரு. ஐயோ அப்போ ஆமா, இந்த பப்பு நெஞ்சம் போடுறதுக்கு பேசாம எங்கிட்ட ஆளு போய் மக்கள கக்கூஸ் கலவியாவது குறைச்சிக்கலாம் போல. ரொம்ப சிரமமா இருக்கட்டும். ஆமா, எல்லாரும் அமைதியா இருந்து என்னப்பா சொல்ற இந்த நாடகத்தை கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிமே தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, பூரா மங்களகரமா உட்கார்ந்துருக்கிய. இப்ப உங்களை பார்க்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். அப்புறம் எப்பதான் உனக்கு சோகம் வரும்? இந்த பப்பன் அடிச்சு முடிச்சவங்க ஒவ்வொரு அக்காவா புறப்படும் போது அப்ப பார்த்தா தான் இந்த பொட்டை உரிச்சுவே கிடக்கும். வேகமே வந்து அதனால அமைதியா இருந்து நாடகத்தை பாருங்க. யாரும் எங்கிட்ட வீட்டுக்கு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடாதீங்க. அப்படித்தான் சொல்லுவான். ஆமா, ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை. ஆமா, அதனால அவங்களுக்கு வேலை இருக்கு. ஆமா, இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தமிழ்நாட்டுல 3 மட்டுமே அதிகம். ஒண்ணு ஹோட்டல், இன்னொன்னு ஆஸ்பத்திரி, இன்னொன்னு கோயில். நீங்க நல்ல கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த தமிழ்நாட்டுல 3 அதிகமா இருக்கும். ஒண்ணு ஹோட்டல், இன்னொன்னு ஆஸ்பத்திரி, இன்னொன்னு தெய்வம். ஏன்னா அது ஒயின் ஷாப்புக்கு நம்ம பேச பாப்பா. அதுதான் கிட்டத்தட்ட கள்ள குடிச்சிருந்தேன் 69 கூட குடிச்சு செத்தான் பாரு. ஆமா, செத்தவங்களுக்கு பூரா கிட்டத்தட்ட 10 லட்சம். ஐயா, யாரும் சாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மருந்து குடிச்சு தூக்கு போட்டுலாம் சாக தேவையில்லை. கள்ளச்சாலை மட்டும் குடிச்சு பேசாம சேர்த்தீங்கன்னா வீட்டுக்கு டோக்கனை 10 லட்சம் ரூபா. ரொம்ப சிரமமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குடிச்சது ஆம்பளை குடிச்சதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. செத்ததும் தொலைஞ்சு நாசமா போயிட்டு போறாங்க. அது சரி, என்ன மயத்துக்கு அதை போய் குடிக்கிறாங்க. ஆனா இந்த 69 பேர்ல செத்தவங்க இல்ல, ஒரு 6-7 பெண்கள் குடிச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போதே எனக்கு நெஞ்சு தீப்பிடிச்சு எரியுது. பாருக்குள்ளே நம்ம நாடு பாரத நாடு, நம்ம பைந்தமிழ் நாடுன்னு பாரதியார் சொன்னார். சரி, இப்ப பூரா ஆணுக்கு பெண்ணு சரிசமம் நினைச்சுக்கிட்டு இந்த பெண்கள் பூரா அடையாப்பா நீ என்ன செஞ்சீங்கன்னா நானும் செய்வேன் அப்படின்னு பொம்பளையில குடிக்க ஆரம்பிச்சா நிலைமை அப்படி. வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல 3 அதிகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஹோட்டலும், இன்னொன்னு ஆஸ்பத்திரி, இன்னொன்னு சாமி. நம்ம ஆளு திங்க தெரியாம தின்னுப்புறது. சரி, எதை திங்கன்னு கணக்கு வழக்கல்ல. கண்டது கல்வி பீஸா, பர்கர், புரோட்டா, முட்டை பப்ஸ் இதை பூரா தின்னுப்புறது. தின்னுபிட்டு வாயில குத்துது, வயிற்றுல குத்துது, குண்டியில குத்துது. அப்படின்னு கடைசியில ஆஸ்பத்திரிக்கு போறது. ஆஸ்பத்திரிக்கு போனவொடனே டாக்டர் சொல்லுவாரு, என்ன சின்ன வியாதியா பெருசா உருவாக்கிடுவாரு. எப்படி உருவாக்கி கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இருந்தா உனக்கு காப்பாற்ற முடியும். போய் பணத்தை போய் பறிச்சுப்பா, தண்ணி பிடிச்சா போடா அப்படின்னு அவன் பணத்தை பறட்ட முடியாம கடைசியில இந்த கோயில்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறது. சாமி என்னை எப்படியாவது காப்பாத்து, 5 லட்சம் என்ன தெரியல, என்னை மட்டும் காப்பாத்திட்டுனா உனக்கு அடுத்த வருஷம் 2 கிடா வெற்றி பெரிய மணி ஒண்ணு அடிச்சு போறேன் அப்படின்னு. மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு அறிவு வகுத்து வச்சிருக்கான். அது சரி, எல்லாத்துக்கும் அறிவு வகுத்து வச்சது யாரு? நம்ம மனுஷன் தான். நாய்க்கு பேர் வச்சது யாரு? நாயா பேர் வச்சிருக்கு? நாய் பேர் வைக்கல, நம்ம பேர் வச்ச நாய்க்கு நாயின்னு பேர் தெரியாது. பன்னிக்கு பேர் வச்சது யாரு? பன்னிக்கு பேர் வச்சது நம்மவன். எல்லாத்துக்கும் பேர் வச்சது கூட இந்த மானிட பிறவி மனுஷன் மட்டும்தான். சரி, அப்புறம் போய் சாமி கிட்ட கும்பிடுறது, காப்பாத்தி எப்படியாவது கைவிட்டாலே என்ன ஐயா உனக்கு கொலைச்சாமி அப்படின்னு பிச்சை எடுக்கிறது. ஏன் மனிதனுக்கு 6 அறிவுன்னு கேட்டீங்கன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதே 6 அறிவு. அதனால எதை செய்யணும் அதை செய்யணும், செய்ய முடியாத செஞ்சுவிட்டு கடைசியில குத்துது குடையதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா. அதனால சாப்பிடுறதுலாம் உணவு பழக்க வழக்கத்தெல்லாம் ரொம்ப சரியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு கடவுள் புண்ணியத்துல எனக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான். சாமியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய பக்தியான தெய்வமா இருக்கும்ல. கண்டிப்பா, சக்தியான தெய்வம். சக்தியான ஏன்னா தெய்வத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் இருந்தது. என்ன விஷயம்? பக்திக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. எது? எனக்கு இந்த வேப்பங்காயை சாப்பிட்டது மாதிரி. சின்ன பிள்ளைல இருந்து நான் சாமி கும்பிட மாட்டேன். அது சரி, அது ஒவ்வொருத்தர் பிரியம். அது கொள்கை. ஆமா, பக்திக்கும் இந்த வேப்பங்காய்க்கும் எனக்கு ஒரு சம்பந்தம். என்ன எப்படி? சாமி கும்பிட்டாவே எனக்கு வேப்பங்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கசக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. புதுசா பொண்டாட்டி புருஷன் எல்லாம் கல்யாணம் பண்ண உடனே கோயிலுக்கு போவாங்க. எல்லாருமே தெரியும்.
நான் கல்யாணம் பண்ண உடனே என் பொண்டாட்டி என்ன பண்ணா என்கிட்ட வந்து கேட்டா யார் நம்ம கொண்டாடியா நம்ம பொண்டாட்டினா உனக்கு எனக்கு இருக்காங்க. ஆமா அவர் கொண்டாடினா நீ நம்ம கொண்டாடியா? என் பொண்டாட்டி வந்து என்கிட்ட கேட்டா எங்க நான் கோயிலுக்கு போறது வழக்கம் எங்க ஊர்ல. ஆமா இங்க வந்து உங்கள்கிட்ட வாக்கப்பட்டு வந்து இங்க வந்திருக்கேன் சாமி கூட போகணும் சாமி கூட போகணும். அதனால குலசாமி முதல்ல அந்த கரைச்சல் ஒய்ங்கிறேன். குலசாமி நொய்னு பேசுனா நான் என்னத்த பேசுறேன் எனக்கு மண்டை சிலிப்பா. இல்ல இல்ல உண்மை குலசாமி சாமி கூட போவே அது என்னோட வழக்கம். என்னை சாமி கூட கூட்டிட்டு போங்க என் முண்டாட்டி. சரி நான் சொன்னேன் இங்க வாடி சாமி கும்பிடுறா நீ போய் கும்பிடு எனக்கு பிடிக்க நான் வரமாட்டேன் என்னை தொந்தரவு கொடுத்தாரு. நீ பொழுதுவரைக்கும் கூட வீட்டுல சூடத்தை வச்சு கூட சாமி கும்பிடுங்க அப்படின்னு என் முண்டாட்டி கோயிலுக்கு போயிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு உன்னை விட்டுட்டு என்னை விட்டுட்டு நான் வச்சாருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணா என் முண்டாட்டி என்கிட்ட வந்து சொன்னான் எங்க நான் கோயிலுக்கு போனேன் ஒரு 4 பயலுக்கு என்னை கேள்வி பண்றாங்க. அதுல ஒரு பையன் என்னை வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த புருஷனுக்காக இருந்தாலும் கோவம் வரணுமா வரலாம். உனக்கு கோவம் வந்துச்சா இல்லையா? எனக்கு கோவம் இல்லை சிரிப்பு தான் வந்துச்சு. கோவம் வரலப்பா கோவம் வந்து வருவேன் ஆனா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. வள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு இன்னால் செய்தார் ஒருத்தல் அவர் யானும் ஒரு குரல் வரும். ஆமா ஒரு குரல் வரும் அது வேற குரல். அது இன்னைக்கு செஞ்சது நாளைக்கு நமக்கு வரும்டா அப்படிங்கிற ஒரு குரல் வரும். மல்லிகாப்பி போனேன் அப்புறம் போய் வீணே போனேன் அப்புறம் வாங்க நீங்க எங்க பேச்ச கொடுக்குறியா அவர் கேட்கன்னு கத்துறேன். ஆமா எனக்கு கோவம் வரல சிரிப்பு தான் இருந்துச்சு. இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட வெளி காட்டிக்கிற முடியாது சிரிப்பா. எவன் சொல்லு பிச்சு போறேன் பிச்சு அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தோமா அதை இப்ப எவனோ ஒரு 4 பேரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாதிரியே. ஆமா நம்ம மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிப்பு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன் விடுறி அவனை பிட்டு போறேன் பிச்சு போறேன் யாருன்னு சொல்றேன் என்ன விட்டு கொடுக்க கூடாது. என் பொண்டாட்டி ரொம்ப அறிவாளி. அவன் என்ன சொன்னா இங்க வாங்க நீங்க அவனை அடிக்க வேணாம் துன்புறது வேணாம் நீங்க என்னோட கூட கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னா நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் என்ன கோயிலுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு இங்க வாங்க கோயிலுக்கு உள்ள வந்து சாமி கும்பிட சாமி கும்பிட கோயில் வரையும் வரலாம்ல என்னோட பின்னாடி அப்படின்னு சொன்னா சரி அவன் சொல்றது ஒரு நியாயம் தான். அந்த டீல் புடிச்சிருக்கு. பொண்டாட்டி ஒத்தையா தானே போறான் சரி வாடி அப்படின்னு அவன் பின்னாடியே போனேன் கூட்டிட்டு போறேன். வாசப்படியில என்ன ஒண்ணா கோயில் வாசப்படியில நிக்க வச்சுட்டு என்ன ஒண்ணா என் பக்கத்துல இப்படி செருப்பு கழட்டி போட்டான். என் பொண்டாட்டி அவ செருப்ப கழட்டி போட்டோம்னு நான் சொன்னேன் என்னடி செருப்பு பாத்துக்கிறவா அப்படின்னு கேட்டேன். உங்களை நான் செருப்பை பாத்துக்கிற சொன்னா அது வாட்டுக்கு கிடக்கட்டும் நீங்க வாட்டுக்கு இப்படி நில்லுங்க அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுதுன்னு கேளுங்க. இந்த செருப்பும் கோயிலுக்கு வராது நீனும் கோயிலுக்கு வர மாட்டேன் அதனால அப்படியே கிடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதுதான் நம்மளுக்கு தோணுது. அப்படின்னு நான் என்ன ஒண்ணு செருப்பு நீ ஒண்ணுதான். ஆமா இங்க வாடி யாராவது செருப்பு எடுக்க போகும்போது அப்ப பாத்துக்கலாமா இருங்க அது வாட்டுக்கு நீங்க வாட்டுக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டா. சாமி கும்பிட உள்ள போயிட்டா. உள்ள போன உடனே 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்த உடனே என்கிட்ட கேக்குறாங்க அண்ணே செருப்பு ஜோடிக்கலாம் எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னாங்க. நான் பார்த்தேன் நான் என்னோட செருப்பு ஜோடிக்கு இங்க என்ன கோயிலுக்கு என்ன டெண்டரா எடுத்திருக்கேன் டோக்கன் போட்டா செருப்பு வாங்கிட்டு இருக்கேன் ஆடுறாங்க போங்கடா அப்படின்னு அவங்க விறுவிறுன்னு போயிட்டாங்க. போனவே அதுல பக்கத்துல இன்னொருத்தன் சொல்றேன் பொம்பளை செருப்புனா பாத்துக்கிறாரு போல. ஆமா அப்படின்னு அவன் சொல்றேன். அவன் சொன்னா எனக்கு பொம்பளை செருப்புனா வாங்க மாட்டாரு கோபம் தாங்க முடியல. என் பொண்டாட்டி வெளியில வந்தோட கட்சி ஏறிட்டேன். ஏண்டி என்னை கூட்டிட்டு வந்து மரியாதை எடுக்க வந்திருக்கேன் அசிங்கப்படுத்துறியா ஏண்டி நீ வாடிக்கு செருப்பு கழட்டிட்டு போயிட்டேன் போறேன் வரேன் போறேன் செருப்பு பாத்துக்கணும் செருப்பு கழட்டி போறேன் அதே ஒரு பொம்பளை செருப்புனா பாத்துக்கிறாரு அப்படின்றேன் ஓடி அப்படின்னு ஒண்ணு. என் பொண்டாட்டி மறுபடியும் என்ன சொல்றா இங்க வாங்க நான் உங்க அவங்க பேசி போறாங்க நீங்க என்ன பண்றீங்க அடுத்து வரும்போது நீங்க கோயிலுக்கு உள்ள வந்துருங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுக்குள்ள ஏண்டி வர சொல்றேன் நான் தான் சாமி விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு இங்க வாங்க கல்யாண மண்டபத்துக்குள்ள போறீங்களா இல்லையா அது மாதிரி இது ஒரு மண்டபம் மாதிரி நடத்திட்டு உள்ள வந்து நில்லுங்க அப்படின்னு சாமி விட மறுநாள் ஏதோ ஒண்ணா அதே மாதிரி நான் கோயிலுக்குள்ள உள்ள அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்கல்ல அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல இதை நான் பார்த்தது இல்ல. அபிஷேகம் பண்ற அபிஷேகம் ஆராதனை அதை பார்த்தது இல்ல. நான் விடுவிடுன்னு என்ன ஒண்ணே கோயிலுக்குள்ள போன உடனே எல்லாரும் ஐயர் இருந்து வந்தாரு மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்றாரு சாமிக்கு. மந்திரத்தை நம்மளுக்கு புதுசுல எனக்கு புதுசு என்ன ஒண்ணா இப்படி கையை கும்பிட்டு இருந்தா எல்லாரும் இப்படித்தான் கும்பிட்டு இருந்தாங்க. என் முன்னாடி என்ன ஒண்ணா நைசா இப்படி தட்டினா எல்லாரும் மாதிரி நீங்க நடிக்க கும்பிடுங்க அப்படின்னா நான் கும்பிட மாட்டேன் அட சும்மா குடும்ப நடிங்க அடி பக்தி எல்லாமே எப்படி கும்பிட சொல்றேன் அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னா இங்க வாங்க தேசிய கீதம் யாரு பாடணும் தேச பக்தி உள்ளவன் பாடணும். தேசிய கீதம் தேச பக்தி உள்ளவன் தேசப்பற்று உள்ளவன். இப்ப தேசத்துறையும் சேர்ந்துட்டு தானே பாருங்க தேசிய கீதத்தை அது சம்பாதி அது மாதிரி நீங்க சும்மா சாமியை கும்பிடுங்க அப்படின்னு அன்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும்
இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதனால என்ன வளர்த்த ஐயாக்கடா தெய்வத்தை வணங்குறவர்கள் என்றைக்குமே ஒருபோதும் வழிவிட மாட்டார்கள். இல்ல அதனால பக்தியாக இருக்கலாம். அது மட்டும் இல்ல, மனைவிங்கிற எவ்வளவு சிறப்பானவங்க. அதுல நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்ப என் மனைவி என்னை பேசியிருந்தா அவன் கோவப்பட்டிருந்தா நீங்க சாமி கும்பிட வரானா உங்க வேலையை பாருங்க எங்க வேலையை பாருங்க பாத்துக்கலாம். ஆனா நேரடியா சாமி கும்பிட கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சைஸா பைய காய நகர்த்துற மாதிரி கொண்டுகிட்டு போய் என்னை சாமி கும்பிட வச்சுட்டாங்க. இதுதான் ஒரு எப்பேற்பட்ட கெட்டவனையும் நல்லவனா ஆக்குறது. ஆமா, அதே பொண்டாட்டிக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆம்பளைங்கிறவன் ஒரு கோவில் மாதிரி, கோவில் பெண்ணுங்கிறவ அது ஒரு விளக்கு மாதிரி. நம்ம ஒரு கட்டடம் எப்படி இருட்டா இருக்கும் போது ஒரு விளக்க தூண்டுறோமா அந்த வீடே பிரகாசமா அது மாதிரி ஆண் என்பவன் என்னைக்குமே ஒரு இருட்டு மாதிரி. அதுல ஒரு பெண்ணு வந்து என்னைக்கு ஒரு விளக்கு ஏத்துறாலும் அப்பத்தே அந்த ஆணுக்கே பெருமை, அந்த இடத்துக்குமே பெருமை. அதனாலதான் குடும்பத்துக்கே பெருமை. அதனாலதான் இன்னைக்கு கல்யாண காட்சி பண்ணும்போது வந்த மருமகளை முத விளக்கத்தை சொல்லுவாங்க, குத்து வழக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாரம்பரிய ஐதீகம். ஆமா, அதனால பெண்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன், சாமி கும்பிடுங்க, பக்தி காட்டி சாமி கும்பிடுங்க, பைத்தியமாலாம் சாமி கும்பிடாதீங்க போட்டுக்கிட்டு. அதே மாதிரி சாமி கும்பிட போகும்போது என்ன ஒண்ணாக சில பெண்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். எங்க ஊர் பக்கத்துல கும்பாசியம்லாம் வச்சோம்னா நகல் நட்டு தொங்க போட்டுக்கிட்டு போய் சாமியை கும்பிடுறது. அப்படிலாம் போக கூடாது. என்னைக்குமே ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை என்னைக்குமே ஒருபோதும் விரும்ப மாட்டேன். அவன் கொடுத்தது அதை கொண்டுகிட்டு போய் கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு சாமி இங்க பாருங்க இங்க எவ்வளவு போய் சாமி கிட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் களவாணி போய் அத்துக்கிட்டு போயிட்டேன், மயிரை புடிங்கிட்டு போயிட்டேன், அப்புறம் காவல்துறை போய் கப்பல் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நாடகத்தை தூங்குறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ அண்ணே, இதை மட்டும் லேசா கொஞ்சம் இன்னொரு வைக்கிறேன், லேசா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையா இருக்காது உனக்கு ஆப்ரேஷன். காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா. காசேவா கடவுளப்பா, காசேவா கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே, கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. நீ தேடும் போது வருவதோ நீ தேடும் போது மறுவருந்தோ, போகும் போது சொல்வருந்தோ. காசேவா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. போட்டு போட்டு தலைவன் நாமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திரண்டே மொழி பேசுவதா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திருந்தே மொழி பேசுவதா. சபைகள் எல்லாம் தேவனமாக பேசுமடா. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் வீழ்ந்து ஒன்றாக. அளவுக்கு மேலே பணவை தீர்ந்தால் அவனும் தீர்ந்தது ஒன்றோ. அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும். அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றோ. அளவுக்கு போகும் பொருளை எடுத்து அருமைக்கு தந்தால் கருமமடா. அளவுக்கு போகும் பொருளை இடத்தே வறுமைக்கு தருவோர் கர்ப்பமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தளது கருமமடா. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா.
ரேவதி ரேவதி கிரானைட் ரேவதி நாகராஜ் குடும்பத்தின் சார்பாக பிரசிடண்ட் ரேவதி நாகராஜன் குடும்ப பிரசிடண்ட் ஆமா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பு விரும்புகிறார். நன்றி 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 நன்றிண்ணே நன்றிண்ணே. கைதட்டி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சத்தப்படம் உட்காந்து இங்க கவனிங்க. குய்யமா பேசாதீங்க. பொறிக்கடலை இருந்தா கூட வாங்கி தின்னுங்க. அந்த அன்னைகள்லாம் வாங்கி திங்கிறாங்க. வாங்கி மட்டும்தான் அசை ஏதாவது சத்தம் கேட்குதா? ஒரு நல்ல அந்த பொறிக்கடலை கூட வாங்கி தின்னுங்க. முய்யன்னு பேசாதீங்க. எரிச்ச வசரா இருக்கு. அந்த காலத்துல மனிதன் பூரா காடுகள்ல வேட்டையாடிதான் வாழ்ந்தேன். எல்லாரும் கேளுங்க, நீங்க கேளுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த காலத்துல எல்லாம் மனிதன் எல்லாமே எல்லா மனிதனுமே காடுகள்ல உணவு காண்டி வேட்டையாடி வாழ்ந்த அப்ப இருந்துச்சு அந்த மனிதன் ஒரு சுகம், ஒரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் என்னடா சொல்லிக்கிட்டு பொழந்துக்கிட்டு பழத்துக்கு இருக்கிறேன் எடுத்துடா கப்ப பொழந்து கொடுத்துக்க எந்த அதுக்கடுத்து மனிதன் பூரா பண்ட மாட்டு முறையில வாழ்ந்தான். பண்ட மாட்டு முறை நான் எப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கோழி முட்டை இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, சரி உங்கள்ட்ட ஒரு புளி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. இந்த கோழி முட்டையை கொடுத்துட்டு உங்கள்ட்ட புளியை வாங்கிக்கிறீங்க. என்ன அதிகமா இருக்கு ஒரு மணி நெல்லை கொடுத்துட்டு ஒரு உப்பு வாங்கிக்கிறேன். இது பண்ட மாட்டு முறை. அப்ப மனிதனும் நிம்மதியா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா பக்குவமும் இருந்துச்சு. என்னைக்கு மனிதன் பணத்தை தேடி ஆகுன்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சானா அதே அன்னையில இருந்து மனிதன் ஈவு, இரக்கம், கருணை ஒரு மயிரும் இல்லாம, அதாவது மனிதன் என்னும் போர்வையில் விலங்குகள் போல வாழ்ந்துகிட்டு பாலா போன மனித நேயமே போச்சு, எல்லாமே போச்சு. என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியல. அவன் போய் சுகமா பொழைச்சா போதும், அடுத்த செத்தா போதும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன கருத்துல பொண்ணகரமாக விளங்கக்கூடிய எப்ப இப்படி 2 பேரும் முண்டமா உட்காந்துக்கிட்டு எதற்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்காக பக்கம் பக்கத்துல உள்ளவங்கள திங்கிறீங்களா, ஏதாச்சும் வைக்கிறீங்களா கேட்டீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் கிராமம் அழகம்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ கருப்புசாமி ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் விண்ணொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளியருடைய நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்குள்ள கலை மாமணிகள் சென்னடமலா வெற்றி மனசு கொட்டி தனக்குர்பானியை நாட்டிக்கொண்டு மதிமரியாதைக்குரிய திண்டுக்கலை சேர்ந்த தில்லி தமிழ் சங்க புகழ்பெற்ற எம் குமார் அவர்கள் இடம் வேலன் வேடன் ஒருத்தராக நடிக்கார் கொண்டிருக்கிறார். குயிலும் குரலட்சமானி வானத்தில் இத்தனை யாரு பேர் சொல்றதை விட்டு கூட வந்து நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்ற காசு அழகிறியா மனிதனையும் இல்லைன்னு. நம்ம தொழிலாளி தானே மோகன்தாஸ் இங்க கொடுக்குறாள். ஏன் வாங்கிக்கிட்டா அப்புறம் வாங்கிட்டா என்ன உனக்கு மனித மனித நேரத்துக்கே வர்றேன். 25 வருஷமா நாடாடிக்கிறேன். என்னையோட அது கூட ஒரு 5 ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒரு கேட்டாங்க. உங்களோட ஒரு 5-6 வருஷம் நான் பின்னாடி கண்டிப்பா இதுவரை அவரு கூட எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்க கூட எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருக்கு. இதுவரை ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. தம்பி நீ காலையில வா, கடையை திறந்த 12 மணிக்கு வாங்கி தரலன்னா என்ன நீங்க குடிக்க மாட்டேன். அதுக்கு நமக்கு ரொம்ப உனக்கு சம்பந்தம் இல்ல. அதுன்னா நீ எவ்வளவு வேணாலும் கேளு என் தம்பிக்கிட்ட. குயில் குலசேவாணி மதிக்குமரியா உரிய அமையபுரத்தை சேர்ந்த அரை பாசமொழி அன்பு சகோதரி கே நன்றி அவர்கள் இடம் வள்ளியாக நடிக்க காட்டக்கூடியிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் இயக்கத்துக்கு தன்மைக்கூடிய உடம்பட்டியை சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய பி பெருமாள்ராஜ் அவர்கள் இடம் கலகப்படி நாரதராக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக நாரதராக மதிக்குமரியா உரிய தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தைச் சேர்ந்த பி தங்கமணி அவர்கள் 2வது நாரதராக வலம் வர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜவாடி குமார் நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனாகிய கோவில்பட்டியை சேர்ந்த டி ஏ அழகேசன் அன்பு அண்ணன் அவர்கள் இரண்டும் 6 மணி மேம்பாட்டை சேர்ப்பார்கள்.
கைதுங்க வெட்டிக்கார் எப்படி வாங்கிக்கிறார் சிறந்த முறையில் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி பல பட்டங்கள் பெற்று அருமை பாசமிகு அன்பு நலமாகிய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆவுடையார் கோயிலைச் சேர்ந்த பி மோகன்தாஸ் BA அவர்கள் இன்று மிருதங்கமன் தொப்பி என்ற பெயரில் சாதாரணமா ஒரு தன்னடக்கத்தோட உட்கார்ந்துருக்காரு. வாத்தியாருங்கிறது ஒரு அகந்த இருக்கும். வாத்தியா நிறைய பேருக்கு கண்டிப்பா. ஆனா இவர் வாத்தியார் தான். ஆனா வாத்தியாருங்கிற மாதிரி தெரியாம என்னமோ அப்படியே அப்புறாணி ஒண்ணும் தெரியாது. அப்புறாணி மாதிரியே நடிக்கிறாப்பா. எப்படி உட்கார்ந்து வேணுங்கிற கடைசிட்டு என்ன உட்கார விட்ட நடிக்கிறாப்பா. அண்ணே 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 மைண்ட் செட் இருக்கானே உங்களை காலில் ரொம்ப நாள் ஆசை. அதுலயும் இந்த காலத்துல பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தோம்னா டப்பா கழிச்சு வரும். என்ன சொல்ற? ஒரு சிப்ப அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
சுத்தமான நல்லெண்ணெய் 650 500 விற்கிறாங்க. 400 ரூபாய்க்கு மேல. சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், உளுந்து, பருப்பு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்கா நினைக்கிறது வேப்பமரம் தூருக்கிட்ட உள்ள அக்கா என்னன்னு இப்படி வாங்கி கொடுக்க முடியாத பக்கத்தை வய உனக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி உனக்கெல்லாம் பொண்டாட்டி அப்படின்னு இந்த பெண்கள் கூட நினைக்கிறீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா சிரிக்கும் போதே தெரியுது. ஆமா, ஒரு ஆம்பளையோட கடமையை கட்டுன பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் அப்பாடு விட்டு காப்பாத்துறது நல்ல ஆம்பளையோட கடமை, எல்லா ஆம்பளையோட கடமை. ஆனா சம்பாரிச்சு போடுவேன். சம்பாரிச்சு போடணும்னா புருஷ பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரும். சின்ன சண்டை வந்தோன்னா ஒரு பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? அந்த வசனத்தை கேட்கும் போது ஆம்பளைகளுக்கு நெஞ்சில ஈட்டி பஞ்சது மாதிரி. என்ன சொல்ற? இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பாய் மாதிரி இருக்கும். அப்படி என்ன வசனம்? ஆம்பளை கஷ்டப்பட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் சம்பாரிச்சு காப்பாத்துவேன் சந்தோஷமா. சின்ன சண்டை தான் குடும்பத்துல வரும். சரி, உடனே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்னன்னு? உன்கிட்ட வாக்கப்பட்டு நான் என்னத்த சுகத்தை கண்டு இதுவரை என்னத்த தொக்க போட்டுட்டேன். 10 பைசாக்கு பிரைஸ் நம்மளுக்கு அப்ப எப்படியாவது நல்லா இருக்கு. இங்க கூட்டிட்டு வந்து என்னைய ஊமக்கு தான் குத்துறேன். குடிச்சு சடியை பிடிச்சது வாயில பண்ணு விழுக கட்ட முளைக்க இவன் காரு வண்டி அடிச்சு ஜாக தூமியா என்னதான் இப்படி சொல்லாம இந்த வசனத்தை கேட்டோம்னா ஆம்பளை குடிக்காம இருந்தாலும் ஒரு கோட்டை போட்டு ஊமக்கு தான். அது மட்டும் இல்ல, அவ்வளவு வேலை அவ்வளவு நாளா செஞ்சது கூட வீணா போச்சு. அவ்வளவு தூரம் நம்ம அம்பாடு விட்டு காப்பாத்தி சின்ன சண்டையில போட்ட வாக்க முடியும் என்னத்த சுகத்தை கண்டுன்னு சொல்ல போது இதே செஞ்சாலும் போச்சு. வேதனை வருமா இல்லையா? இதுக்குதான் என்ன வயதுக்கு மொட்டாடி கட்டணும்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, நீங்க சிறந்த முறையில் ஒளிவுடைய அமைத்த அன்புலத்துக்கு நன்றி. பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கப்படும் எப்படி மதிமுறையாகுரிய அன்பு கிராமத்தார்கள் மனமார்ந்த நன்றிக்கு தெரிந்து கொண்டு எங்கள் சிறந்த முறையில் எங்களை ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய மதுரை ஒத்தக்கடையை சேர்ந்த டிரிபிள் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் இது உங்க ஊரு. இது உங்க ஊரா? எந்த ஊரு? அதே இது உங்க ஊரு. அதே எந்த ஊரு? இது நம்ம ஊரா? இது உங்க ஊரா? இது உங்கள் ஊர். வழங்கப்பட்டியா கோயம்புத்தூரா? அதான் கேக்குறேன். இது உங்க ஊரு. எந்த ஊரு? கோயம்புத்தூர். அது அப்ப இந்த ஊரு என்ன ஊரு? அலங்கம்பட்டி. நீங்க அதற்கடுத்தபடியாக ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் இது உங்க ஊரு கோயம்புத்தூர் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அன்பு நண்பர் அத்தனை விலங்குகளுக்கு மனமான நன்றி. அதற்கடுத்தபடியாக இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த நாடக அமைப்பாளராகிய மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் நல்லமநாயக்க கமிட்டியை சேர்ந்த வி சக்திவேல் BSV பில்டர்ஸ் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துவார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் மதிமுறையாகுரிய நல்லமநாயக்க கமிட்டியை சேர்ந்த வி சக்திவேல் BSV பில்டர்ஸ் அன்பு அண்ணன் அவர்களே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைக்கிறார் என்று தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அப்படிங்கிற சும்பல் காமிக்கின்ற அரசி செம்ம புகரியா நல்லா இருக்கும். ஆளு சுண்டுனா தெரியுமா? மூத்தர் கவச்சியாவே பேசுவீங்க. என்ன சொல்ற? விநாயகத்தை சொல்லி ஒரு குண்டு பல்பு எடுத்து அந்த மாட்டை சொல்லி ஓல்டர் இருக்கா? அதுல ஓல்டர் இல்லப்பா. அப்புறம் நலிவிட்டு வந்துறாங்க. துண்ட பல்புல சுத்தி உள்ள சொல்லுவோமா? எரியாவா? ஏய், பல்பு எரியணும்னு சொல்றோம். பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு என்ன பெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிடாது. என்னன்னு நீ ஏன்டா அதை பார்த்துக்கிட்டு சாப்பிடுற? அதுலயே போட்டு சாப்பிட வேண்டியது கொல்லுமா? அப்பா கொல்லுமா கொள்ளாங்கிற அப்புறம் வெறும் தண்ணி சோறை சாப்பிட்டுங்க, தயிர் சோறு ஊட்டிக்கங்க. குழம்பு சோத்தை எதுவும் போட்டு சாப்பிட்டு தொலைறாங்க. நல்ல வரைக்கும் நல்ல யோசனை சொன்னேன். எரிஞ்சு ஆணி மாதம் மழை பெஞ்சாலும் வெயில் காலையில வெண்ணெய் எடுக்கிறப்பா. மதிப்பு மரியா உரிய பன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் இன்றும் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லக்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் அடியும் பப்புனு காமிக்கிறாங்க. வரவழைத்த பெருமை சேர்ந்த அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த நல்லமநாயக்க கமிட்டியை சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு அண்ணன் சக்திவேல் அண்ணன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் அலைகிடல திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிர் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக மணிந்து எங்கள் கைப்பணியை தூங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே விஷயம் மறந்த மாதிரி எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ராஜேஷ் கண்ணன் அதிமுக திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய பாசறை செயலாளர், KSP முத்து திண்டுக்கல் MGR மன்ற செயலாளர், மணிகண்டன் RMTC காலனி கிளை செயலாளர், அழகுராஜா மேட்டூர் அன்பு உள்ளங்கள் சேர்ந்து எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்படுத்தி கொடுத்துள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா, பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளி விட்டுருவோம், போயிட்டு வரேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். பத்திருக்கு தோட்டத்தில் மத்தி கட்டி பத்திருக்கு சொத்துக்குள்ள மத்திய கட்டுகிற வட்டணம் வட்டணமே கொஞ்சம் கட்டியாக கட்டி மனசு கட்டிடுமே. சொத்துக்குள்ள மத்திய கட்டுகிற வட்டணம் வட்டணமே கொஞ்சம் கட்டியாக கட்டி மனசு கட்டிடுமே.
மாத்தி கட்டி மாத்திருக்கு மாத்திருக்கு பேரு சொன்ன கண்ணகை இங்கு வந்தால் கண்ணாடிக்கும் மதுரையை எரிச்சவரை மனசு மாற கொடுமையோ இன்னும் நல்ல சொல்லட்டுமா நீயும் ஊர்வலமா இன்னும் கண்ணகை சொல்லட்டுமா நீயும் ஊர்வலமா உத்தரவை போ பட்டண வந்தாமோ மரத்துவை இருக்குமா தோட்டத்தில பாத்துக்கட்டி பாத்துருக்கு பாத்துருக்கு தோட்டத்தில பாத்துக்கட்டி பாத்துருக்கு பாத்துருக்கு கட்டப்பது ஏழைக்கெல்லாம் கட்டாண்டதான் இருக்கு கல்யாணம் மண்டாமங்கள் கட்டி வச்சு காட்டிருக்கு கைகளில காசு என்ன பண்ணி பண்ணு இருக்கு இன்னமும் நமக்கு சொல்லட்டுமா குப்பைய கூடையில் அல்லட்டுமா இன்னமும் நமக்கு சொல்லட்டுமா குப்பைய கூடையில் அல்லட்டுமா சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு பட்டணம் கைகளை சுத்தவன தோட்டத்தில மாத்தி கட்டி மாத்திருக்கு மாத்திருக்கு சொர்க்கத்தில பாத்திய கட்டுற வட்டாரம் வட்டாரமே கொஞ்சம் கட்டியாக இல்லை மனசை கட்டிடு கட்டிடுவே சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற வட்டாரம் வட்டாரமே கொஞ்சம் கட்டியாக இல்லை மனசை கட்டிடு கட்டிடுவே மனம் தள்ளாய் போன மனிதர்களாலே கடவுளே தள்ளாய் போன மனிதர்களாலே கடவுளே தள்ளாய் போன மனிதர்களாலே குற்றவாளி சாதித்த
சரி